அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். டிஎன்இபி 2025க்கு 300+ ஏஇ பணியிடங்கள் வரப்போகிறதா? ஸோ இது உறுதியா அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி மெக்கு, சிவில், எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்குமே வரப்போகுது. கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனல்ல உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பத்தின அப்டேட் நேரத்தை அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவில் டீட்டெயிலாக சொல்றதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ உடனுக்குடன் அப்டேட்டுக்கு என்ன பண்ணுங்க, மறக்காம ஆர்எல் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, எந்த விதமான அப்டேட்டா இருந்தாலும். சரியா? ஸோ டிஎன்இபியில வேகன்சி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு ஜியோ வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் 3ல வந்து என்னது, அதாவது ரெக்யூர்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அப்படின்றத டிஎன்பிசி பில்லிங் த ஏஐ வேகன்சி அப்ரூவல் அக்கார்டர் ரிகார்டிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிசிஎல் ப்ரொசீடிங் நம்பர் 63, டேட்டு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி தான் வந்திருக்கு. ஸோ நோட் அப்ரூவ்டு பை சேர்மன் 4/6/2025 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சேர்மன் டிஎன்பிசிஎல் கேஸ் அக்கார்டட் அப்ரூவல் டு ஃபில் அப் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் ஃபார் 1 to 126 நம்பர் போஸ்ட் அட் நார்த் சென்னை டிபிபி ஸ்டேஜ் 3. அதே மாதிரி 247 நம்பர் உடன்குடி பவர் ஸ்டேஷன் அப்படின்றதையும் ஸ்டேஜ் 1க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வேகன்சி. ஸோ யார் யாருக்கு என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். சரியா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். ஸோ இதில் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, சார் ட்ரிபிள்இக்கும் இசிக்கும் ஒன்று தானா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ட்ரிபிள்இக்கும் இசிக்கும் ஒன்று தானா சார் அப்படின்னு கேட்குறீங்க. அது நான் எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் நோட்டிஃபிகேஷன்ல வரப்பதான் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளால வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அது நல்லா பார்த்தீங்க, ஏன்னா திடீர்னு அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அசிஸ்டன்ட் இந்த NCTPSல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு ப்ரொபோஸ்டு வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வேகன்சியும், ஆல்ரெடி சாங்ஷன் ஆயிருக்கிறது 43 வேகன்சி, யூட்டிலைஸ்ட் ஆயிருக்கிறது 27 வேகன்சி, வேக்கண்ட் வந்து 16. சரிங்களா? அதே மாதிரி அடிஷனல் போஸ்ட் டு பி கிரியேட்டட், அடிஷனலாக எவ்வளோ கிரியேட் பண்ண போறாங்க, 57. அப்ப இந்த 57 + 16 இந்த லாஸ்டா இருக்கிற ரெண்டையும் சேர்த்தோம்னா 73 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க எலக்ட்ரிக்கலுக்கு. சரியா? அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்குக்கு மெக்கானிக்கலுக்குலாம் வேகன்சி இன்னும் வரல ஏஇக்கு. ஸோ அதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 77 வேகன்சி ப்ரொபோஸ்டு, ஆல்ரெடி சாங்ஷன் ஆயிருக்காது 50, யூட்டிலைஸ்டு வேகன்சி 26, வேக்கண்ட் வந்து 24 இருக்கு. அது போக அடிஷனலாக 27, மொத்தம் 51 வேகன்சி. அதே மாதிரி அசிஸ்டன்ட் சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி ப்ரொபோஸ் ஆயிருக்கு, சாங்ஷன் ஆயிருக்கிறது ஆல்ரெடி முடிஞ்சு 7, யூட்டிலைஸ்டு 5, வேக்கண்ட் வந்து 2 இருக்கு. அப்போ 2 வேகன்சி சிவிலுக்கு இங்கே கம்மி. ஆல்ரெடி சிவிலுக்கு வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ல வந்து சிவிலுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. மொத்தம் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 126 வேகன்சி. அதே மாதிரி உடன்குடிக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு 114. அதே மாதிரி என்னது, உங்களுக்கு ஆல்ரெடி சாங்ஷன் ஆனது 5, யூட்டிலைஸ்டு 5, இன்னும் வேக்கண்ட் வந்து கிரியேட் ஆகல. ஸோ அடிஷனலாக எவ்வளோ கேட்டிருக்காங்க, 109 வேகன்சி கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மெக்கானிக்கலுக்கு 139 வேகன்சி கேட்டிருக்காங்க. அதில் 137 வேகன்சி என்னது அடிஷனலாக கிரியேட் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் சிவில் இங்கே 3 வேகன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாங்ஷன் 2, யூட்டிலைஸ்டு 2. ஸோ வேக்கண்ட் எவ்வளோ கிரியேட் பண்ண போகிறாங்க, 1. அப்போ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேகன்சியும், அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 188 வேகன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி, 182 வேகன்சி. அப்போ மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரிக்கலுக்கு தான் என்னது அதிகமான வேகன்சி வரப்போகிறது. சார் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்போம். அப்போ டோட்டலாக எவ்வளோ வேகன்சி, 247 வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட். சரிங்களா? இங்கே ஒரு 247, இங்கே ஒரு 126. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 373 வேகன்சி வரும். கிட்டத்தட்ட 373 ஏஇ போஸ்ட் வந்து கிரியேட் ஆக போகுது. சரியா? இதைத்தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது எப்போ சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு கவுன்சிலிங் வர வரைக்குமே எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம கூட மெயில் போட்டிருந்தோம், அதை கூட எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருந்தேன். அதாவது டிஎன்இபி வேகன்சி வருமானு கேட்டதுக்கு கவுன்சிலிங் முன்னாடி வரைக்குமே என்னது அந்த வேகன்சி வந்து டென்டேட்டிவ் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எப்போ வேணாலும் அடண்டம் விடலாம்.
அதனால நான் படிக்கலை, எனக்கு வேக்கன்சி வரல, மெக்கானிக்கலுக்கு வேக்கன்சி வரல, எலக்ட்ரிக்கலுக்கு வேக்கன்சி வரலன்னு படிக்காம இருக்காதீங்க. தயவுசெய்து ஒரு வேக்கன்சி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி வச்சிருங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ உங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரீயாக வந்து தமிழ் ஸ்டடி மெட்டீரியல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ தமிழ் ஸ்டடி பிளானு, ஜிஎஸ் ஸ்டடி பிளான்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நான் டெலகிராம் குரூப்பில் நாளைக்கு நாளை கழிச்சு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டிப்பாக ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஜூன் 15க்கு மேலே ஃப்ரீ கிளாஸஸ் கண்டிப்பாக கொடுப்போம். இன்னும் மேக்ஸுக்கு மட்டும் ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் அது வேர் டு ஸ்டடி மாதிரியும் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து படித்து முடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி எல்லாத்துக்குமான மெட்டீரியல் வந்து ஈபிஆர் இருக்கட்டும், எல்லா விதமான மெட்டீரியலுக்கும் சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சாம்பிள் வச்சுருப்போம். இப்போ தமிழாக இருக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் சாம்பிள் வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வேணாம் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிற சோர்ஸை வச்சு படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்டேட்டட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இந்த கூடிய விரைவில் வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக நம்ம என்ன பண்ணிடுவோம், கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, படிங்க. அதே மாதிரி இப்போ எல்லாரும் கேட்கக்கூடியது என்னன்னா, சார் அடுத்து டிப்ளமோவுக்கு வேகன்சி வருமா சார், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் ஓவர்சி இந்த மாதிரி இபியில் வருமா சார், இப்போதான் ஏஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஒவ்வொன்றா கண்டிப்பாக வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நல்லதே நடக்கும். தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ன வரைக்கும் படிக்காமல் இருக்காதீங்க, இனிமேலாச்சும் படிங்க. வேகன்சி திடீர்னு அடண்டம் விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறப்ப யூஸ் இருக்காது. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, படிங்க. கண்டிப்பாக வேகன்சி வரும். சார் எப்போ சார் எதிர்பார்க்கலாம்னா அடண்டம் விட்டு கண்டிப்பாக ஃபில் பண்ண வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.